அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன மாதிரியான செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு ஆயுள் சிறை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் முதல் செய்தியா பார்க்கணும். சரிங்களா? ரொம்ப குறைவான செய்திகள் தான். நமக்கு பேரவை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதனால இதுக்கப்புறம் கொஞ்சம் செய்திகள் கொஞ்சம் கம்மியாகலாம். ஓகேவா? அரசாங்கம் திட்டங்களா கொண்டு வந்தா தான் இனிமேல் நமக்கு செய்திகள் நெறையா இருக்கும். அ ஏன்னா நமக்கு தமிழக அரசாங்கம் சார்ந்த செய்திகள கொஞ்சம் கம்மியா பார்க்கலாம். மத்திய அரசாங்கம் சார்ந்த செய்திகள கொஞ்சம் அதிகமா பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நமக்கு பட்ஜெட்லாம் இதுக்கப்புறம் தான் தாக்கல் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதனால கொஞ்சம் தமிழக அரசாங்கம் சார்ந்த செய்திகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த செய்தியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கள்ளச்சாராயத்தால் மரணம் விளைவிப்பவர்களுக்கு ஆயுள் காலம் வரை கடுங்காவல் சிறை தண்டனையும், ரூபாய் 10,00,000 வரை அபராதமும் விதிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கள்ளச்சாராயத்தால ஓகேங்களா? ஒருத்தர் கள்ளச்சாராயத்தால மரணம் ஒருத்தருக்கு நிகழ்ந்துருச்சு அப்படின்னா, அதற்கு காரணமானவர்கள்னு இருப்பாங்க இல்லையா? அந்த காரணமானவர்களுக்கு கடுங்காவல் தண்டனை, ஆயுட்காலம் வரை கடுங்காவல் தண்டனையும், 10,00,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மரணம் நிகழ்ந்தால். இதுவே மரணம் ஏற்படாம ஏதாவது உடல் பாதிப்புகள் மட்டுமே ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும், 5,00,000 ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் அப்படிங்கிறத நேத்து பேரவையில ஒரு சட்ட திருத்தத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சட்ட திருத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன சட்டத்த திருத்தியிருக்காங்க இந்த இடத்துல? அத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. இதற்கான சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. முக்கியமான சட்டம். கேட்கலாம். சமீபத்தில நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒட்டி பார்க்கிறப்ப, மேபி இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மள டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்ப தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஏன் 1937? 1937ல தான் நம்ம ராஜாஜி அவர்கள் சேலத்துல மதுவிலக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்து, அதற்கு வரி வருவாய் ஈடுகட்டுறதுக்காக தான் சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் நம்ம 10த் ஐஎன்எம் புக்ல படிச்சிருப்போம். 10த் ஹிஸ்டரி புக்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்ப தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறத 1937ல கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 ராஜாஜி அவர்களால கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்த திருத்ததன் மூலியமாக தான், இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அ தண்டனைய அதிகரிச்சிருக்காங்க. சரிங்களா? தண்டனையாகட்டும், அபராதமாகட்டும் எல்லாத்தையும் தமிழக அரசாங்கம் அதிகரிச்சிருக்காங்க. ஒரு பாசிட்டிவான மூவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இது தாமதமா வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ தண்டனைகள் அப்படிங்கிறது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. முதல் செய்தியில அதான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இது நமக்கு தெரியும். T20 கேம்ஸ்ல இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 17 லாங் இயர்ஸ் இல்லையா? 2007ல வின் பண்ணது. அப்புறம் இப்பதான் நம்ம ஆளுங்க வின் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்தது. அடுத்த கட்ட செய்திகள்னு பார்த்தோம்னா, அரசியல் செய்திகள் நெறையா இருந்துச்சு. பொதுவாவே தினமணில சண்டே பேப்பர்ல ரொம்ப கம்மியா தான் செய்தி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தோம்னா, பசிபிக் பெருங்கடலை ஒட்டிய 29 நாடுகள் போர் பயிற்சி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அ ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நேவல் எக்ஸர்சைஸஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். உலகின் மிகப்பெரும் கடற்சார் போர் பயிற்சியான ரிம் ஆஃப் தி பசிபிக் பயிற்சியில் இந்திய கடற்படை பங்கேற்றது. ரிம் ஆஃப் தி பசிபிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ரிம் ஆஃப் தி பசிபிக் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சியின் பெயர். ஓகேங்களா? எங்க நடந்திருக்கு? இந்த எடிஷன் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ப்போம் அத. ஓகேவா? ஸோ உலகின் மிகப்பெரும் கடற்சார் போர் பயிற்சி ரிம் ஆஃப் தி பசிபிக் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? பசிபிக் ரிம் ஆஃப் ஐ மீன் அந்த ரிம் ஆஃப் த பசிபிக் அப்படின்னா, பசிபிக் ஓஷன் எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கோ, அந்த ரிம் கண்ட்ரீஸ் எல்லாமே, பார்டர் கண்ட்ரீஸ் எல்லாமே வருவாங்க. பிளஸ் அதர் கண்ட்ரீஸ் இந்தியா போன்ற முக்கியமான நாடுகளும் பங்கேற்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு போர் பயிற்சி அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு அப்படின்னா, ஹவாய் தீவில் நடைபெற்ற இந்த போர் பயிற்சியில் 29 நாடுகள், 40 கப்பல்கள், 3 போர்க்கப்பல்கள், 150க்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் 25,000க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள் பங்கேற்கின்றனர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஹவாய் தீவு. ஓகேங்களா? ஹவாய் இன் த சென்ஸ் நமக்கு பியர்ல் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு இடம் தெரியும். பார்த்திருப்பீங்க. படம் பார்த்திருப்பீங்க. 10த்ல ஹிஸ்டரி படிக்கிறப்போ, பியர்ல் ஹார்பர் அட்டாக் அப்படிங்கிறத ஜப்பான் பண்ணியிருப்பாங்க. டிசம்பர் 7, 1941ல. அதற்கப்புறமா தான் அமெரிக்கா என்ன வந்திருப்பாங்க, 2ஆம் உலகப் போர்ல பங்கேற்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்ப சொல்லியிருப்பாங்க. பியர்ல் ஹார்பர் முக்கியமா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு துறைமுகம். ஓகேங்களா? போர் சார்ந்து. ஓகேவா? எங்கன்னா பசிபிக் ஓஷன்ல ஒரு சின்ன தீவு தான் அந்த பியர்ல் ஹார்பரே. ஓகேவா? ஸோ பியர்ல் ஹார்பர் அட்டாக் அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அங்க தான் இந்த எக்ஸர்சைஸஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஓகேவா?
ஸோ ரிம் ஆஃப் தி பசிபிக் அப்படிங்கிற இந்த எக்ஸர்சைஸ் இந்தியாவும் பங்கேற்று இருக்காங்க. உலகத்திலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய கடல்சார் போர் பயிற்சி அப்படின்னு சொல்றோம். பியர்ல் ஹார்பர், ஹவாய் தீவுல தான் நமக்கு நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம 2வது செய்தியா நம்ம பார்க்குறோம். ஸோ கடைசியா பார்க்குறப்போ ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு செய்தி. மகளிர் கிரிக்கெட் டெஸ்ட் வரலாற்றிலேயே அதிக ரன்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் விமென்ஸ் டீமுக்கும், சவுத் ஆப்பிரிக்கா விமென்ஸ் டீமுக்கும் வந்து டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஒன் டே முடிஞ்சது. டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா, இந்தியன் டீம் 603 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 603 ரன் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெஸ்ட்டா என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு இன்னிங்ஸ்ல 575 அடிச்சது தான் பெஸ்ட்டா இருந்துச்சு. விமென்ஸ் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும். இப்போ நம்ம இந்தியன் டீம் வந்து 606க்கு 3ன்ற 603க்கு 6 அப்படிங்கிற கணக்குல ஸ்கோர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆஸ்திரேலியா போன வருஷம் பண்ணியிருப்பாங்க. இந்தியா இந்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டா பண்ணியிருக்காங்க. சரியா? ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த செய்திகள். பெருசா புதுசாலாம் ஒண்ணும் இல்லைங்க. சரிங்களா? பேசிக்கா இருந்த நியூஸ் தான். இந்த முதல் செய்திலாம் நமக்கு கொஞ்சம் முக்கியம். ஓகேவா? தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.